முழு கோடை காலமும் ஒரு உழைக்கும் எறும்பு உணவை சேகரித்துக் கொண்டே இருந்தது. அருகில் ஒரு வெட்டுக்கிளி பாடியும் மாடியும் நேரத்தை கழித்தது. இவ்வளவு உழைப்பு ஏன் என்று வெட்டுக்கிளி எறும்பை பார்த்து சிரித்தது. வாழ்க்கையை ரசிக்கணும் என்றும் சொன்னது. எறும்பு அமைதியாக, எதிர்காலத்திற்காக நான் தயார் செய்கிறேன் என்றது. பிறகு கோடை காலம் போய் குளிர்காலம் வந்தது. எங்கும் பனி பரவியது. வெட்டுக்கிளிக்கு உணவும் இல்லை, இருப்பதற்கு இடமும் இல்லை. பசியுடனும் குளிரில் நடுங்கியபடியும் அது எறும்பை தேடி வந்தது. எறும்பும் வெட்டுக்கிளிக்கு உதவி செய்து வாழ்க்கையை ரசிக்கலாம், ஆனால் எதிர்காலத்தை மறக்கக்கூடாது என்றது. இந்த கதையின் செய்தி, இன்றைய ஒழுக்கமே நாளைய நிம்மதி என்பதுதான்.